ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிநடந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நாதார்கள், நாம் நம் குடும்பத்தார்கள், உலகிலே உண்டான அனைத்து சமூக மக்களின் மீதும் வல்லோனின் வட்டாத கிருபையும் கருணையும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கருணை புனிதமான அவனுடைய இறை இல்லத்திலே புனிதமான இந்த தினத்திலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியல் வழிகாட்டி நாம் சார்ந்திருக்கின்ற இந்த மார்க்கம் இந்த உலகத்தினுடைய எல்லா துறைகளுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அற்புதமான வழியை காட்டி இருக்கின்றது. நம்ம இருவரும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு மாபெரும் வாழ்வியல் வழிகாட்டி தலைவராக இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் வார்த்தை மிகையல்ல. அந்த அளவிற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லா துறைகள் சார்ந்தும் இந்த மனித சமுதாயத்திற்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை கூறி சென்றிருக்கின்றார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் கூறியது மாத்திரமல்லாமல் அதன்படி தங்களுடைய வாழ்வியலை அமைத்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்தும் காட்டி சென்றிருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே பல்வேறு தலைவர்கள் மற்றவர்களை வாழ்த்துகின்ற பொழுது நீங்கள் அவரை போன்று வாழ வேண்டும், இவரை போன்று வாழ வேண்டும் என்று தங்களுக்கு முன்னால் உள்ள வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த உலகத்திலே என்னை போன்று வாழுங்கள் என்று சொன்ன தகுதி வாய்ந்த அந்த வார்த்தையை சொன்ன ஒரே தலைவர், என்னை போன்று என்னை பின்பற்றி நீங்கள் வாழுங்கள் என்று சொன்ன ஒரே தலைவர் நம்முடைய நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாத்திரமே அந்த வார்த்தையை சொல்லி இருக்கின்றார்கள். அதன்படி தங்களுடைய வாழ்வியலை அமைத்திருக்கின்றார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். அந்த அளவிற்கு எதை சொல்லுகின்றார்களோ அதை அப்படியே செய்து வாழ்ந்து காட்டிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திற்கு பல்வேறு விதமான பாடங்களை நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். எனவேதான் இஸ்லாமிய மார்க்கத்திலே நீங்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் அதை அப்படியே நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகின்றது. ஒரு முஃமின் என்று சொன்னால் அவர் என்ன சொல்லுகின்றாரோ அதை அப்படியே செய்ய வேண்டும். அல் முஃமினு இதா வஅத வஃபா. ஒரு முஃமின் என்று சொல்லுபவர் அவர் எதை சொல்லுகின்றாரோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்பது மார்க்கம் ஒரு முஃமினுக்கு சொல்லித் தருகின்ற வரைவிலக்கணம். ஒரு முஃமின் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், எதை சொல்லுகின்றாரோ அவர் அதை அப்படியே செய்ய வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முஃமினுக்கு எதிரான முனாஃபிகினுடைய தன்மையை பற்றி சொல்லுவார்கள். ஆயத்துல் முனாஃபிகி ஸலாசுன், முனாஃபிக் நயவஞ்சகனினுடைய அடையாளம் என்பது 3 என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அந்த 3ஐ சொல்லுவார்கள். இதா ஹத்தஸ கதிப, அவன் பேசினால் பொய் பேசுவான். முனாஃபிக் யார்? பேசினால் பொய் பேசுவான். வைதா வஅத அஹ்லஃப, வாக்குறுதி கொடுத்தால் மாற்றம் செய்வான். வைதா துமின கான, நம்பிக்கையாக ஒப்படைக்கப்பட்டால் நம்பிக்கைக்கு துரோகம் மோசடி செய்வான். இது முனாஃபிக்கினுடைய அடையாளமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். எனவே முஃமின் என்று சொன்னால் ஒரு முஃமின் எப்படி இருக்க வேண்டும்? அவன் எதை பேசுகின்றாரோ அதன்படி செயலாற்றுபவராக ஒரு முஃமின் இருக்க வேண்டும். அது வாக்குறுதியாக இருந்தாலும் சரி அல்லது இன்னொரு விஷயங்களாக இருந்தாலும் சரி, எதை சொல்லுகின்றாரோ அதை அப்படியே நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுவான், வஅஃபு பில் அஹ்த், நீங்கள் சொன்னதை நிறைவேற்றுங்கள். இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, நிச்சயமாக அந்த நீங்கள் சொன்ன அந்த உடன்படிக்கை ஒப்பந்தம் என்பது அது அல்லாஹ்வால் கேட்கப்படக்கூடியது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகின்றார். இப்படி ஒரு முஃமின் என்று சொன்னால் எப்படி நடக்க வேண்டும், முஃமினினுடைய குணம் என்ன என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மனைவிமார்களில் ஒருவரான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களிடத்திலே சஹாபா பெருமக்கள் வந்து கேட்பார்கள், நபிகளாரினுடைய குணம் எப்படி இருந்தது, அவர்களுடைய குணம் எப்படிப்பட்டது என்று கேட்பார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்பார்கள், நீங்கள் குர்ஆனை ஓதியது இல்லையா? நாங்கள் ஓதி இருக்கின்றோம். குர்ஆனாக பெருமானார் ஸல்லல்லாஹு அந்த குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதனுடைய வாழ்வியலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். கான ஹுலுகுஹு அல் குர்ஆன், நபிகளாருடைய குணம் குர்ஆனாக இருந்தது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள். இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தான் சொல்லிய வண்ணம் வாழ வேண்டும் என்பது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த நடைமுறை மாத்திரமல்லாமல் தங்கள் வாழ்க்கையிலேயும் அவ்வாறு நடந்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அவர்களை சொல்ல சொல்லி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், குல் இன்னி, நபியே கூறுங்கள், இன்னி உமிர்து அன் அகூன அவ்வல மன் அஸ்லம வலா தகூனன்ன மினல் முஷ்ரிகீன். நபியே சொல்லுங்கள், நிச்சயமாக நான் கட்டுப்பட்டு நடப்பவர்களில் முஸ்லிமாக இருப்பவரில் நான் முதன்மையானவன் என்று நீங்கள் சொல்லுங்கள். நான் முதலில் முஸ்லிம் என்று நீங்கள் சொல்லுங்கள். இந்த வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் முதலில் தாங்கள் செய்பவர்களாக இருந்தார்கள். அதை மக்களுக்கு சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் அதை செய்வார்கள். வலா தகூனன்ன மினல் முஷ்ரிகீன், நீங்கள் இணை வைப்பவர்களிலிருந்து நீங்கள் ஆக வேண்டாம் என்பதை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். முதலில் நான் முஸ்லிம் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். உங்களை நீங்கள் அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றேன், நான் கட்டுப்பட்டு நடப்பவரில் முதன்மையானவன் என்பதை நீங்கள் மக்களுக்கு சொல்லி நீங்கள் பிறகு நீங்கள் இணை வைக்க வேண்டாம் என்ற விஷயத்தை சொல்லுங்கள். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே, நீங்கள் அந்த மக்களிடத்திலே கூறுங்கள், இன்ன ஸலாத்தி, நிச்சயமாக என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய வாழ்வும் மரணமும் அகிலத்தார்களின் ரப்பாகிய அல்லாஹ்வுக்குரியது என்பதை நீங்கள் சொல்லி, லா ஷரீக லஹு, அவனுக்கு இணையாக எதுவும் இல்லை என்பதை சொல்லி, வ பிதாலிக உமிர்து, இதை கொண்டுதான் நான் ஏவப்பட்டுள்ளேன், வ அன அஃதலுல் முஸ்லிமீன், அந்த ஏவப்பட்டதின்படி நடப்பதில் நான் முதலானவன் என்பதையும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் முதலாமவர் என்று தங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் சொல்லித் தருகின்றார். எதிலேயும் நீங்கள் சொல்பவர்களாக மாத்திரமல்லாமல் அதை செயல்படுத்துபவர்களாகவும் கூட நீங்கள் இருங்கள் என்பதை அல்லாஹ் தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சொல்லித் தருகின்றார். அன்பான பெருமக்களே, எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றது நபிகளாருடைய வாழ்க்கையிலே. அவர்கள் முன்மாதிரியான தலைவர் என்று நாம் ஏன் சொல்லுகின்றோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒரு முன்மாதிரியான தலைவர், இந்த உலகத்தின் எல்லா துறை சார்ந்தவர்களுக்கும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். ஒரு கணவர் மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நபிகளார் ஒரு முன்மாதிரி. ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும், அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரியான தலைவர். ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும், நபிகளாரின் வாழ்விலே படிப்பினை இருக்கின்றது. இப்படி உலகத்தினுடைய அனைத்து துறை சார்ந்த அனைவருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முன்னுதாரணமாக, முன்னுதாரணமான தலைவராக, முன்மாதிரியான தலைவராக இருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நான் பாதையில் சென்று கொண்டிருந்தேன், அல்லது என்னுடைய வீட்டுக்குள் வருகின்ற பொழுது என்னுடைய வீட்டிலே சில பேரித்தம்பழங்கள் என்னுடைய கண்களுக்கு படும். அந்த பேரித்தம்பழங்களை நான் எடுத்து புசிக்கலாம் என்று நினைப்பேன். ஆனால் அது தர்ம பொருளாக, சதகாவினுடைய பொருளாக இருக்குமோ என்று, லௌலா அன்னி அகாஃபு அன் தகூன மினஸ் ஸதகத்தி, அது சதகாவினுடைய பொருளாக அது ஆகி இருக்குமோ என்று நான் பயப்படுகின்றேன். அப்படி பயமில்லை என்றால் அகல் துஹா, நான் அதை சாப்பிட்டு இருப்பேன். தர்ம பொருளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபிமார்களுக்கு சதகாவினுடைய பொருள் என்பது ஜாயிஸாக, சதகாவினுடைய பொருளை நான் சாப்பிடுவதற்கு இறைவன் ஆகுமாக்கவில்லை. எனவே நான் இது சதகா என்று அஞ்சி நான் அதை தவிர்த்துக் கொண்டேன் என்றார்கள்.
ஒரு தலைவர் என்பவர் தான் என்ன சொல்லுகின்றாரோ அதன்படி தன்னுடைய வாழ்வில் நடக்க வேண்டும் என்பதற்கு இவைகளெல்லாம் ஒரு அற்புதமான முன்மாதிரி. தொழுகை மார்க்கத்தின் மிக உயரிய கடமை தொழுகை. எந்த நிலையிலேயும் ஒரு மனிதன் தொழுகையை விடக்கூடாது. எனக்கு இந்த காரணம் இருக்கின்றது, நான் மிக தூரமாக பயணிப்பவன், என்னுடைய வியாபாரங்கள் மிகப்பெரியது, இப்படி என்னுடைய வேலையாட்கள், என்னுடைய கடைகளிலே வேலையாட்கள் இல்லை, இப்படி எந்த காரணமும் தொழுகைக்கு சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட உயர்தரமான ஒரு அமல் தான் தொழுகை என்பது. மார்க்கத்தினுடைய தூண் என்று நாம் சொல்லுகின்றோமே, அப்படிப்பட்ட தொழுகை எந்த காலத்திலேயும் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் எந்த ஒரு காரணத்தை காட்டியும் தொழுகையை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையின் வாழ்வியலை நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். கற்றுத் தருவதோடு மாத்திரமல்லாமல், சொல்லுவதோடு மாத்திரமல்லாமல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நேரம் நமக்கு அற்புதமான வழிகாட்டுதலை சொல்லித் தருகின்றது. சொன்னபடி செய்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்களை நாம் வரலாறுகளை கேட்டிருப்போம், படித்திருப்போம். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை, மயக்கமற்று விழுகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மீண்டும் எழுந்து தொழுகை, அஸ்ஸலா அஸ்ஸலா, அவர்களுடைய நாவுகளில் மொழிந்தது தொழுகை. தொழுகை என்னானது? தொழுகையின் நேரம் ஆகிவிட்டதா, என்னை ஒழுங்கு செய்ய வையுங்கள், நான் தொழுகைக்கு செல்லுகின்றேன். ஒழுங்கு செய்ய வைக்கப்பட்டது. மீண்டும் மயக்கமுற்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மீண்டும் விழித்தெழுகின்றார்கள் மயக்கத்திலிருந்து. மீண்டும் ஒழுங்கு செய்யப்படுகின்றது மயக்கம். இப்படி நபிகளாரினுடைய இறுதி நேரங்கள், தொழுகைக்காக தங்களுடைய நேரங்களை, தங்களுடைய சிந்தனையை எப்படி ஒதுக்கினார்கள், தங்களுடைய சொல் மாத்திரமல்லாமல் செயலிலேயும். இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 2 நபர்கள் தாங்க அவர்களை கொண்டு வரப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிது நபவிக்கு 2 நபர்களுடைய தோளிலே கை வைத்து அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அளவுக்கு தொழுகையை வலியுறுத்தியதோடு மாத்திரமல்லாமல் தாங்கள் அவ்வாறு நடந்திருக்கின்றார்கள் என்பது ஒரு தலைவருக்குரிய அணுகுமுறை. அவர்கள் தாங்கள் சொல்லிய வண்ணம் செய்தல் என்பது எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். வள்ளுவன் அழகாக சொல்லுவான், திருவள்ளுவன், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். சொல்லுவது எல்லோருக்கும் எளிதுதான், அதன்படி செயலாற்றுவது மிக கடினம் என்பது வள்ளுவனின் வாக்கு. எனவே சொல்லிய வண்ணம் அதை அப்படியே செயல்படுத்துவது ஒரு முஃமினினுடைய தன்மையாக இருக்கின்றது. அன்பான பெருமக்களே, இன்றைக்கு சைக்காலஜி, உளவியல், குழந்தை உளவியலிலே மிக குறிப்பாக சொல்லப்படுகின்ற விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தொழுகுங்கள், என்னுடைய குழந்தையை பார்த்து நீ இப்படி நட என்று பெற்றோர்கள் வாயில் சொல்லுவதை விட எவ்வளவோ ஒரு வழிகாட்டுதல்களை பெற்றோர்கள் சொல்லித் தருகின்றார்கள். இப்படி நட, நீ இதை செய்யாதே, இதை செய், நீ தொழுகைக்கு வா, உண்மை பேசு என்று எவ்வளவோ வார்த்தைகளிலே உபதேசங்கள் செய்வதை விட ஒரு பெற்றோர் நீங்கள் எப்படி வாழ்ந்து காட்டுகின்றீர்களோ அதைத்தான் உங்களுடைய குழந்தைகள் செயலாற்றும். இன்றைய காலத்தினுடைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை வளர்ப்பது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்கின்றது, கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருக்கின்றது. குழந்தைகள் பெற்றோர்களின் பேச்சை கேட்காத குழந்தைகள் இந்த காலத்திலே 2K கிட்ஸ் என்று சொல்லுகின்றார்களே. இன்றைய காலகட்டம் என்பது எதை சொல்லுகின்றோமோ அதற்கு மாற்றமாகத்தான் செய்வார். எதை சொன்னாலும் கேட்கறது இல்லை அப்படின்னு பெற்றோர்கள் சொல்றாங்களே, அதற்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன சொன்னாலும் இவன் கேட்க மாட்டேங்கிறான், நீங்கள் முதலில் அதை செய்தீர்களா என்று இஸ்லாம் நம்மிடத்திலே கேட்கின்றது. இன்றைய கால குழந்தைகள் நாம் சொல்லுவதை கேட்பவர்கள் அல்ல, நாம் என்ன செய்கின்றோமோ அதை பார்த்து அப்படியே செய்பவர்கள். பெற்றோர்கள் வீட்டில் என்ன செய்கின்றார்களோ அதை பார்த்து அப்படியே செய்பவர்கள். தன்னுடைய தந்தை மற்றவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ளுகின்றார் அதை பார்த்து குழந்தை வாழ்வியலை கற்றுக்கொள்ளுகின்றது. அப்படிப்பட்ட குழந்தை நல மருத்துவர்கள், குழந்தையினுடைய உளவியல்
உளவியல் சார்ந்த வல்லுநர்கள் சொல்லித் தருவது, நீங்கள் குழந்தைகளிடத்தில் அதிகம் சொல்லுவதை விட அதை செயலாற்றி காட்டுங்கள், குழந்தைகள் அப்படியே பிடித்துக் கொள்வார்கள். அன்பான பெருமக்களே, இன்றைய உலகிலே குழந்தைகள் நிறைய வழிகேட்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு புறத்திலே போதை பொருளுக்கு ஆளாகி தங்களுடைய அற்புதமான வாழ்க்கையை துளைத்துக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ இளைஞர்களும் எத்தனையோ குழந்தைகளும் இன்றைக்கு இருக்கின்றார்கள். அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக பல்வேறு உபதேசங்கள் செய்யப்படுகின்றது. ஆனால் அந்த உபதேசங்களிலே ஒரு 50% மாத்திரமே பயன் தருகின்றது. இன்னொரு 50% அந்த உபதேசங்களை தாண்டி அவர்கள் தவறளிப்பவர்களாகவே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றார். சமூகத்தில் ஏற்படுகின்ற பல்வேறு கலாச்சார சீர்கேடுகளை மிக குறிப்பாக இளைஞர்களுக்கு மத்தியிலேயும் குழந்தைகளுக்கு மத்தியிலேயும் ஏற்பட்டிருக்கின்ற கலாச்சார சீர்கேடுகளை சீர்படுத்துவதற்காக சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களை பிராக்டிகலில் கொண்டு வர வேண்டும். இந்த உலகத்தினுடைய நடைமுறை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை எப்படி வைத்திருக்கின்றான் என்பதை அந்த குழந்தைகளுக்கு சொல்லித் தர வேண்டும். இந்த உலகத்திலே எவ்வளவு குடும்பங்கள் சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் காட்ட வேண்டும். அவர்களுடைய உள்ளத்தினுடைய மாறுதல் என்பது, உள்ள மாறுதல் என்பது, அவர்கள் எந்த காட்சிகளை காணுகின்றார்களோ அதை பார்த்து அவர்களுடைய உள்ளங்கள் மாறும். இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தியும் நம்முடைய வாழ்நாளில் நடந்த ஒரு அற்புதமான சேவையையும் சொல்லுகின்றோம். நம்முடைய பள்ளியை சார்ந்து மஸ்ஜித் சேவை குழு நடத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மஹல்லாவில் இருக்கின்ற ஏழை குடும்பங்களை அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உண்டான மளிகை பொருட்கள் அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான சேவை நம்முடைய மஹல்லா மாத்திரமல்லாமல் தமிழகத்தினுடைய சுமார் 800க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களிலே இந்த சேவை நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த சேவையினுடைய ஒரு விஷயமாக இன்றைய காலகட்டத்திலே இந்த வருடம் அதிலே ஒரு சேவையாக மக்தப மதரசாவிலே படிக்கின்ற 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் தான் இன்றைக்கு அதிகமாக தவறான வழிகளில் போவதற்குண்டான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கின்றது. பள்ளிக்கூட நட்புகள், வெளி உலக நட்புகள், தவறான நண்பர்களோடு சேர்ந்து போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிக் கொள்வது போன்ற பல்வேறு விஷயங்கள். புத்தக பைகளை சுமக்க வேண்டிய அந்த கரங்களால் அந்த முதுகுகள் இன்றைக்கு போதைப் பொருட்களை தங்களுடைய பள்ளிக்கூட பேருகளிலே போதைப் பொருட்கள் இருப்பதை நாம் தினசரி நாளிதழ்களிலே செய்திகளாக பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த குழந்தைகளுக்கு மத்தியிலே மாற்றத்தை அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு MSK ஜூனியர் நாளைய தலைவர்கள் என்ற அந்த ப்ராஜெக்டை இன்றைக்கு இந்த MSK மஸ்ஜித் சேவை குழு தொடங்கி அது நம்முடைய பள்ளியிலே 2 நாட்களுக்கு முன்னால் அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. நம்முடைய மக்தபிலே படிக்கக்கூடிய ஓதக்கூடிய 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த நம்முடைய பகுதியிலே இருக்கின்ற அந்த ஏழை குடும்பங்கள் 40 குடும்பங்களை நாம் எடுத்து வைத்திருக்கின்றோம். அவர்களுடைய குடும்பங்களுக்கெல்லாம் நம்முடைய மக்தப் குழந்தைகள் சென்றார்கள். சென்று அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் எவ்வளவு மாற்றங்கள் பாருங்கள். அவர்களையே கேட்க வைப்பது அந்த குடும்பங்களிடத்திலே, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள், இந்த நிலைமைக்கு நீங்கள் ஆளாவதற்கு என்ன காரணம், இந்த ஏழ்மை நிலையை வறுமை நிலையை அடைவதற்கு அதே போன்று உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சிரமங்களுக்கு என்ன காரணம் என்று அந்த குழந்தைகளையே நாம் கேட்க வைத்தோம். அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் பதில் சொன்னார்கள். எங்களுடைய குடும்பம் எப்படி இருந்தது, நாங்கள் ஏன் இப்படி மாறணும், இதற்கு என்ன காரணம் என்பதையும் விளக்கி சொன்னார்கள். இதை கேட்டு அந்த பிஞ்சு நெஞ்சங்களுடைய உள்ளங்களிலே ஒரு கவலை ஏற்பட்டது. நம்முடைய மஹல்லாவிலே இப்படிப்பட்ட குடும்பங்களும், கணவனை இழந்த குடும்பங்கள், குடும்பமே இல்லாமல் தனியாக வாழுகின்ற பெண்மணிகள், இப்படி எத்தனையோ தேவையுடையவர்கள் நம்முடைய மஹல்லாவிலேயும் இருக்கின்றார்கள் என்ற சமூக சிந்தனையை நாளைய தலைவர்களான இன்றைய அந்த இளம் சிறார்களுடைய உள்ளங்கள் சொல்ல போனால் அவர்களுடைய கண்கள் கலங்கின கண்ணீரோடு இப்படியும் கூட நம்முடைய மஹல்லாவில் இருக்கின்றார்களா? இப்படி இந்த MSK ஜூனியர் என்ற அந்த திட்டத்தின்
முதல் படியாக நம்முடைய மஹல்லாவிலே காற்றுப்பள்ளியிலே அந்த குழந்தைகளை அழைத்த அந்த ஏழை குடும்பங்களை எல்லாம் சென்று அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. அந்த அவர்களுடைய நிலைகளை கேட்டு அவர்களுடைய உள்ளங்கள் மாறியது. இதற்கு பின்னால் இன்னும் 2 கேள்விகள் அந்த குழந்தைகளிடத்திலே நாம் கேட்கின்றோம். ஒரு கேள்வி அந்த குழந்தைகள் அந்த மக்களிடத்திலே கேட்பது, அதை கேட்டுவிட்டு வந்த பின்னால் நாம் 2 நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாக MSK டீமின் சார்பாக 2 கேள்விகள் அந்த குழந்தைகளுக்கு கேட்கப்பட்டது. என்ன கேள்வி? நீ வருங்காலத்தில் என்ன ஆவாய்? உன்னுடைய லட்சியம் என்ன? நீ அந்த லட்சியத்தை அடைந்து இது போன்ற ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு என்ன உதவி செய்வாய் என்று கேட்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா குழந்தைகளுடைய நாவுகளும் ஒழிந்தது. நாங்கள் எங்களுடைய உயரிய அந்தஸ்தை அடைந்து IAS IPS நாங்கள் டாக்டராகவும் ஆலிமாகவும் என்று ஒவ்வொருவரும் ஒரு லட்சியத்தை வைத்திருக்கின்றார்கள். அது ஆவலோடு மாத்திரமல்லாமல் இது போன்ற ஏழைகளுக்கு உதவுவதிலே நாங்கள் முன்னிப்போம் என்று அந்த குழந்தைகள் சொன்னார்கள் என்றால், வருங்கால தலைமுறை இடத்திலே நாம் இதை செய்யாதே அதை செய்யாதே என்று சொல்லுவதை விட நாம் மக்களுடைய நிலைகளை கண்முன்னே அவர்களுக்கு காட்டிவிட்டால் அவர்களுடைய நாளைய நாட்களை அவர்கள் சரியான பாதையிலே பயணிப்பார்கள். நாம் தவறிழைத்து விடக்கூடாது, போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி விடக்கூடாது என்று அவர்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். 2வது கேள்வி அவர்களிடத்தில் நாம் கேட்டோம். முதல் கேள்வி, நீங்கள் வருங்காலத்தில் என்ன படித்து இவர்களுக்கு எப்படி உதவி செய்வீர்கள்? 2வது கேள்வி கேட்டோம், இன்றைக்கு அல்லாஹ் உங்களை எப்படி வைத்திருக்கின்றான்? உங்களுடைய குடும்பத்தை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கின்றான்? எவ்வளவு நல்ல நிலைமையிலே அல்லாஹ் உங்களை வைத்திருக்கின்றான்? எல்லா குழந்தைகளும் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் சிறப்பான உணவுகளை உண்ணுகின்றோம், சிறப்பான ஆடைகளை அணிகின்றோம், இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கின்றான் என்று அந்த குழந்தைகள் சொன்னார்கள். இப்படி ஒரு அற்புதமான ஒரு திட்டம் MSK ஜூனியர் நாளைய தலைவர்கள் என்று இன்றைக்கு தமிழகத்திலே இந்த மஸ்ஜித் சேவை குழுவினால் தமிழகத்தினுடைய எல்லா பள்ளிகளும் இணைந்து இந்த திட்டத்தை இன்றைக்கு தயாரித்திருக்கின்றார்கள். அதை ஒவ்வொரு பள்ளியிலேயும் நடைமுறைப்படுத்துகின்றார்கள். அன்பான பெருமக்களே, நாம் சிந்திக்க வேண்டும். நாம் குழந்தைகளுக்கு எவ்வளவோ போதனைகளை சொல்லலாம், ஆனால் நாம் எப்படி நடந்து கொள்ளுகின்றோமோ, ஒரு ஏழையை பார்த்தால் அவர்களுக்கு ஏதாவது தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய கரங்களால் அதை வழங்க வேண்டும். அல்லது நம்முடைய குழந்தைகளுடைய கரத்தில் கொடுத்து ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற மனப்பான்மையை ஒரு தந்தை தன் மகனுக்கு பழக்க வேண்டும். வீட்டுக்கு யாராவது வறியவர் வந்து உணவு தேடி வந்தாலோ அல்லது வேறு தேவைகள் வந்தாலோ இல்லை என்று அவர்களை துரத்தி விடுவது, அந்த செயலிலே ஈடுபடாமல் குழந்தைகளை விட்டு யாரும் இல்லை என்று சொல்லிவிடு இப்படியெல்லாம் சொல்லாமல் அந்த குழந்தையினுடைய கையிலேயே எதையாவது கொடுத்து, ஏழைகள் வீடு தேடி வந்தால் நம்மிடத்தில் இருக்கின்ற எதையாவது கொடுக்க வேண்டும் என்ற உணர்வை நம்முடைய குழந்தைகளுக்கு ஏற்படுத்த வேண்டும். நாளை வருங்கால தலைவர்களை நினைத்து நம்முடைய குழந்தைகளை நினைத்து பெற்றோர்கள் மிகவும் கவலைப்படுகின்றார்கள். என்னுடைய குழந்தையினுடைய வருங்காலம் என்ன ஆகுமோ, அவன் எப்படி வளர்வானோ, இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியிலே என்னுடைய பிள்ளை எப்படி வளர்வான் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற பல்வேறு பெற்றோர்களுக்கு இந்த MSK ஜூனியர் நாளைய தலைவர்கள் என்பது மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருக்கின்றது. எனவே நம்முடைய குழந்தைகளுக்கு இதை பழக்க வேண்டும். நம்முடைய மஹல்லாவினுடைய ஏழை குடும்பங்களுக்கு அவர்களை அழைத்து சென்று அந்த குடும்பங்களினுடைய நிலைகளை அறிய வைத்து விட்டால் அவர்களுடைய உள்ளங்களிலே ஈரம் கசிகின்றது, உள்ளத்தில் இரக்க குணம் வருகின்றது. அல்லாஹ் நம்மை நன்றாக வைத்திருக்கின்றான், நாம் எந்த தவறுகளுக்கும் போய்விடக் கூடாது என்ற அச்ச உணர்வு, தக்குவா என்ற இறையச்சம் அவர்களுடைய உள்ளத்திலே வருவதற்கு இது போன்ற செயல்பாடுகள் காரணமாக அமைகின்றது. இன்றைக்கு நம்முடைய சில நபர்களுடைய செயல்கள் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், பணக்கார வீட்டு நிக்காவுக்கு குழந்தைகளை அழைத்து செல்வது, பணக்கார மௌத்துக்கு மட்டும் குழந்தைகளை அழைத்து செல்வது, அல்லது நாம் மட்டும் போவது, இந்த நிலைகள் எல்லாம் மாற வேண்டும். ஏழை குடும்பங்களா, ஏழை குமரிகளினுடைய காரியமா, அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நாம் செய்து கொடுக்க வேண்டும். ஒரு ஏழை ஒரு குடிசையில் வாழுகின்ற ஒரு முஸ்லிம் மரணித்து விட்டாரா, முதல் ஆளாக சென்று நாமும் நிற்க வேண்டும். நம்முடைய வருங்கால தலைமுறையும் அங்கே சென்று நிற்க வைத்து அந்த மௌத்தினுடைய வேலைகளை செய்வதற்கு நாம் நம்முடைய குழந்தைகளுக்கும் பழக்க வேண்டும்.
இந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்தினால் நம்முடைய மஹல்லாவில் மாத்திரமல்ல, எந்த பகுதியிலேயும் ஏழைகள் கைவிடப்பட மாட்டார்கள், நடித்தவர்கள் சும்மா விடப்பட மாட்டார்கள், அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் சென்று கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அருமையான தலைமுறையை நாம் பார்த்திருக்க வேண்டும். அன்பான பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு முஃமினுக்கு சொன்ன உயரிய உதாரணங்களில், முஃமினுடைய குணங்களில் ஒன்றாக நாம் எதை சொல்லுகின்றோமோ அதை செய்பவர்களாக மாற வேண்டும் மாத்திரமல்ல, நம்முடைய வருங்கால சமுதாயத்தையும் நன்னறங்கள் செய்யக்கூடிய குழந்தைகளாக, சந்ததிகளாக நம்முடைய சந்ததிகளை நாம் ஆக்க வேண்டும். வல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய காரியங்களை லேசாக்கி தருவானாக. நம்முடைய நாளைய சமுதாய தலைவர்களை, நம்முடைய இளம் சிறார்களை, இளைஞர்களை நல்வழியிலே செலுத்துவதற்குண்டான பல்வேறு வழிவகைகளிலே அல்லாஹ் நம்ம அத்துணை வழிவகைகளிலேயும் அல்லாஹ் வெற்றிகளை ஏற்படுத்தி தந்து அருள்பாலிப்பானாக. வாஸிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.